ஸோ வெல்கம் பேக் டு வீடியோன்னு சொல்ல போனால் சூர்யா 44லேருந்து ஒரு சின்ன ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணலாம். யூடியூப்பில் கூட வரல, ஸ்ட்ரெயிட்டாக ட்விட்டரில் இன்ஸ்டாகிராமில் தான் வந்திருக்கு. நான் வந்து ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா லுக்கு பார்த்துட்டேங்க. லுக்கு பார்த்துட்டேன். நான் இப்போ அதான் யூடியூப்பில் எங்கே லிங்க் இருக்குது அப்படின்னு தேடுறதுக்கு எடுத்தேன். இந்த மாதிரி ஃப்ரண்ட்லேயே வந்து நின்றுச்சு சூர்யா சார் லுக்கெலாம். ஸோ அதனால் லுக்கு பார்த்துட்டேன். ஸோ அது ஒரு 1 மினிட் வீடியோன்றதையும் பார்த்துட்டேன். ஸோ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். அதை சாரிங்க, நேற்று நைட் நான் சீக்கிரமாக தூங்கினேன். நான் ஆக்சுவலாக இன்னைக்கு காலைல தான் வந்துருச்சு, நம்ம டக்குன்னு எழுச்சி பண்ணிடுவோம். நானும் எழுச்சி மூஞ்ச கூட டக்குன்னு பண்ணிடுவோம் உட்காண்டா பார்த்தா நேற்று நைட்டே வந்திருக்கு. தான் அதில் சூர்யா சார் வீடியோஸ்னால் எனக்கு வந்து என்றைக்குமே அந்த டைமிங் அமைய மாட்டுது. அது என்ன பண்ணுறது எனக்கு தெரில. பரவாயில்ல, வாங்க பார்த்துருவோம். ஸோ 3, 2, 1 கோ. இதுவும் ஒரு விண்டேஜ் அந்த கையில் இந்த பிரேஸ்லெட்டில் ஏதோ ஒன்று தொங்குது. ஹோலி ஓகே, எனக்கு ஒன்று தோணுச்சு, நான் சொல்கிறேன். படம் பிகின்ஸ் டுடே. போர்ட் பிளேயரில் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. பயங்கரமான செட்டு போட்டு ஒரு ஆக்ஷன் ஷூட் பண்ணுறாங்க. த ஃபர்ஸ்ட் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அவர் மூஞ்சி ஏன் 3 விதமாக வச்சாருன்றதுக்கு எனக்கு ஒன்று தோணுச்சு. இந்த படத்தோட டேக்லைன் ஒன்று இருக்குல்ல, லவ், லாஃப்டர், வார் அப்படின்னு 3 இருக்குல்ல. ஸோ அதுதான் காமிக்க வந்தாங்களோ அப்படின்ற மாதிரி. அதான் ஃபர்ஸ்ட் அது இங்கே வந்துச்சு அந்த மூஞ்சி. லைட்டாக ஒரு லவ் மூஞ்சி இருக்குது அதில். லைட்டாக இருக்குது. லாஃப்டரும் வந்துருச்சு. கடைசியாக பார்த்தா வார் கூப்பிட்றாரு, வாடா அப்படின்ற மாதிரி கூப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. டக்குன்னு அதான் தோணுச்சு. ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது லுக் ரிவீல் பண்ணுறதுக்கு தான் ஆக்சுவலாக மெயினாக. நான் தான் லுக்கை பார்த்து தொலைச்சிட்டேன். ஓகே, அதுதான் ஓகே. ஆனால் மியூசிக் செம்மையாக இருந்துச்சு. செம்ம வெயிட்டிங் அந்த படத்துக்கு. அதான் சொல்கிறேன்னா, எனக்கு வந்து இந்த படம் வெறியாக இருக்கணும். ஏன்னா அது கார்த்திக் சுப்புராஜ் படம் ஒன்று, இன்னொன்று செம்ம பயங்கரமான ஒரு காம்போ. சனா மியூசிக்கு, காஸ்டிங்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க. பூஜா ஹெக்டே ரொம்ப நாள் இருந்துச்சு பூஜா ஹெக்டே பார்த்தே. அதனால் அதுவும் எக்ஸைட்டிங்காக இருக்குது. அப்போ அவங்களுக்கு கார்த்திக் சுப்புராஜ் படத்தில் என்ன மாதிரி ஒரு ரோல் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறது பார்க்க இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ அது ஒன்று. ஜெயராம் சார் இருக்கார், ஜோஜு ஜார்ஜ் மறுபடியும் ஜெகமே தந்திரமுக்கு அப்புறம் அப்படின்றப்ப ஐம் ரியலி பம்ப்ட் அப். இன்னொன்று ஸ்ரேயாஸ் கிருஷ்ணா சினிமோட்டோகிராஃபி தலைவன் பிரித்து மெய்வான். கலர்ஸ்லேயும் கம்போசிஷன்ஸ்லேயும் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். பயங்கரமான ஒரு டெக்னிக்கல் டீம், பயங்கரமான ஒரு காஸ்டிங். இப்போ வரையும் வெயிட்டிங் டு வாட்ச் த மூவி. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இந்த படம் கொஞ்சம் சீக்கிரமாக ஷூட்டிங் முடிச்சு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா சூரிய சார் லுக்லாம் மாற்றிட்டார். கங்குவாலாம் முடிஞ்சு, இஃப் ஐம் நாட் ராங். அது போஸ்ட் ப்ரொடக்ஷன் மட்டும் தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, கங்குவும் வரட்டும், பார்ப்போம். ஆமாம், ஒரு கட்டத்தில் அவர் திரும்பி இப்படி பார்த்து இப்படி மூஞ்சி கிஞ்சி வச்சோன்னே டக்குன்னு வந்து நலமா அப்படின்ற மாதிரி ஒரு மோடுக்கு எனக்கே மண்டை போயிடுச்சு. நானும் யோசித்தேன், வச்சா இது அந்த படம் இல்லைடா அப்படின்ற மாதிரி எனக்கே தோணுச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு. அது ஒரு டக்குன்னு ஒன்று தோணுச்சு, சொல்ல மாட்டேன். அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த படத்தை அடுத்தது அப்படின்றத நானும் ரியாக்ட் பண்ணுறேன், டைமுக்கு ரியாக்ட் பண்ணுறேன், பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக ஷேர் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.